ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு வர்ஷினி லைஃப் ஸ்னாப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு புது வீடியோ தான் பார்க்க போகிறோம். ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் அந்த வீடியோவில் கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி டார்க் காம்பவுண்ட் வந்து ஒரு 90 கிராம்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் 40 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் வந்து எடுத்திருக்கேன். மில்க் மேட் வந்து ஒரு 1/4 கப் ஃபுல்லாக எடுத்திருக்கேன், 130 கிராம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைதா வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ், ஒரு 30 கிராம் வர அளவுக்கு. அண்ட் கொக்கோ பவுடர் பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன்ஸ் 15 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அண்ட் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தான். அண்ட் பேக்கிங் ட்ரே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ பேக் பண்ணுற மாதிரி எடுத்திருக்கேன். இதுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ப்ரௌனி பண்ணுறதுக்கு. இன்றைக்கி நம்ம எக்லெஸ் ப்ரௌனி தான் பண்ண போகிறோம். நான் மார்டேயோட டார்க் காம்பவுண்ட் தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு ரெக்டாங்குலர் பார் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன், அதான் 90 கிராம்னு சொல்லியிருக்கேன். இப்போ டபுள் பாயிலிங் மெத்தட் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியை ஒரு வெசலில் ஊற்றிட்டு இந்த டார்க் காம்பவுண்டோட பேஸ் வந்து அந்த வாட்டரில் படாத மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே ப்ரௌனி பண்ணுறப்போ டபுள் பாயிலிங் மெத்தட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இதை நீங்கள் டேரெக்டாக கேஸ் ஸ்டவ், அவன், ஓடிஜியில் கூட வைக்கலாம். பட் சாக்லேட்டும் பட்டரும் திரிஞ்சு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கிறதுனால இந்த டபுள் பாயிலிங் மெத்தட் வந்து சூப்பரான மெத்தட். நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரௌனி வந்து நல்லா ஃபட்ஜியாக க்ரிங்கிள் டாப்போடு இருக்கும். நான் இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த டேபிள் ஸ்பூனில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போதுமே வந்து பேக்கிங் பண்ணுறப்போ டபுள் பாயிலிங் மெத்தட் பண்ணுறது ரொம்ப சூப்பரான மெத்தட். அது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் ரிசல்ட் வந்து உங்களுக்கு சூப்பராகவே கிடைக்கும். இந்த சாக்லேட் பட்டர் ஃபுல்லாகவே வந்து அந்த எவாப்ரேட்டில் தான் வந்து மெல்ட் ஆகணும். எந்த வந்து அதில் இருக்கிற எவாப்ரேட்டும் வெளியில் போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வந்து அந்த சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் ஆகி இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நான் வந்து யூஸ் பண்ணுறது IFB அவன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் கன்வெக்ஷன் மோட் இருக்கும். அதில் 170 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸுக்கு வந்து நான் அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு விசில் போடாமல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு குக்கரும் உங்களுக்கு ப்ரீஹீட் ஆகிடும். இன்றைக்கி நான் நெஸ்லே மில்க் மேட் தான் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி எக்லெஸ்லாம் பண்ணுறதுனால தான் வந்து மில்க் மேட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மில்க் மேட்க்கு பதிலாக நீங்கள் பவுடர் சுகரும் பாலும் கூட சேர்த்துக்கலாம், வீட்டுக்கு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா. சப்போஸ் எக்கு சேர்க்கணுன்னா 1/4 கிலோவுக்கு வந்து ஒரு எக்கு சேர்த்துக்கோங்க. பட் 1/2 கிலோவுக்கு 2 எக்காக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மைதா, அப்புறம் இந்த கொக்கோ பவுடர், அப்புறம் வந்து பேக்கிங் பவுடர் எல்லாமே வந்து ஜலிச்சு தான் சேர்த்துக்கணும். ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு லம்ஸுமே இருக்கக்கூடாது. அதனால தான் வந்து நம்ம ஜலிச்சு சேர்த்துக்கிறோம். நல்லா ஒரு விஸ்க் வச்சு, ரொம்பலாம் வந்து நீங்கள் விஸ்க் பண்ண வேணாம். இந்த பேட்டர் அந்த சாக்லேட்டோட இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுனால நான் ஆப்ஷனல் தான் இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஹாட் வாட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா வந்து ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர மாதிரி நீங்கள் வந்து அந்த பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேக்கிங் ட்ரேயில் நான் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். கீழேயும் பட்டர் க்ரீஸ் பண்ணியிருக்கேன், பட்டர் பேப்பர் மேலேயும் நான் வந்து க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த பேட்டரை ஊற்றிட்டு நல்லா ஃபுல்லாக எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. பட் பட்டர் பேப்பர் இல்லாதவங்க ஆயிலோ பட்டரோ க்ரீஸ் பண்ணிவிட்டு மைதாவால் டஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள். அப்புறம் ஒரு டூத் பிக் வச்சு ஏர் பபிள்ஸ்லாம் போகிற மாதிரி இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாமே போயிடும். கீழே ஒரு லேயராக வந்து செட்டில் ஆகாது. இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டார்க் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ப்ளைன் ப்ரௌனி தான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த டாப்பிங்ஸ்லாம் போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை டேப் பண்ணிவிட்டு ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் அவனுக்குள்ளே வந்து நீங்கள் வச்சுருங்க. இப்போ அவன் வந்து ப்ரீஹீட் ஆகி முடிஞ்சிருச்சு. நான் அப்படியே வந்து இதை எடுத்து ப்ளேஸ் பண்ணுறேன். சேம் ப்ராசஸ் தான் குக்கருக்கும். உள்ளர ப்ளேஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு விசில் போட வேண்டாம். டூத் பிக் வச்சு அடிக்கடி வந்து நீங்கள் குக்கரில் இருக்கும்போது பார்த்துக்கோங்க பேக் ஆகிறதுக்கு. அதே மாதிரி அவனில் இருக்கும்போதும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஆயிடுச்சா இல்லையான்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 25 மினிட்ஸில் வந்து ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை பார்த்திங்கன்னா இப்போ எப்படி வந்து ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் டூத் பிக் இருக்கணும். எப்போதுமே ப்ரௌனியாக இருந்தாலும் சரி, கேக்காக இருந்தாலும் சரி, ஃபுல்லாக வந்து ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் டீமோல்ட் பண்ணணும். இன்றைக்கி நான் அந்த பீஸை வந்து 9
பீசஸ் வர மாதிரி போட்டிருக்கேன். பாருங்கள் உங்களுக்கு ப்ரௌனி எவ்வளோ ஃபஜ்ஜியாக சூப்பராக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி நான் யூஸ் பண்ண மெஷர்மெண்ட்ஸ் எனக்கு கிடச்சது 9 பீசஸ் ஆஃப் ப்ரௌனிஸ். நான் கொடுத்துருக்க அதே மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து 1/4 கிலோக்கான மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். 1/2 kgக்கு நீங்கள் அப்படியே டபுளப் பண்ணிக்கோங்க. எனக்கு ப்ரௌனி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள் யாருக்கெல்லாம் ப்ரௌனி பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எனி சாக்லேட் லவர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், லவ்டு ஒன்ஸ்க்கு ஷேர் பண்ணி செஞ்சுத்தான்னு சொல்லுங்கள். வேறு எனி குட்டீஸ் அவங்களோட பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கணும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.